தமிழ்நாட்டு அரசியல்ல தாவேகா வருகையின் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே தமிழ்நாட்டுல பிஜேபியோட பி டீம் யாரு அப்படின்றதுதான் இங்க விவாத பொருளாக மாறி இருக்கு. பல்வேறு விமர்சனங்கள் வெளியே வந்தாலுமே, ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை எழுதினாலுமே, ஒரு அரசியல் கட்சி தலைவராக அதிகாரப்பூர்வமாக பிஜேபி மற்றும் RSS தத்து பிள்ளைகள்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா VCK கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். இன்னைக்கு அந்த கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, அவங்க இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்று பெரும்பான்மை தேடல் இருக்கும்போது NDA கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் அவங்க ஆதரவு கேட்காம இடதுசாரிகளான எங்களிடம் ஆதரவு கேட்டாங்க. அதனால இவங்க பிஜேபியோட பீட்டும் இல்லை அப்படின்ற நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் சொல்லி VCK இப்படி இந்த நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில VCKவை சார்ந்த முக்கியமான தலைவர் முன்னாள் MLA ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள் தாவேகா மூலியமாக பாஜக ஒரு மறைமுகமான ஆட்சியை இங்க பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் வெளிப்படையாக முன்னெடுத்து வைக்கிறார்னா அதற்கான ஆதாரங்கள் அவர் வசம் என்ன இருக்கு? அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல தாவேகா மூலியமாக பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னா என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இந்த குற்றச்சாட்டு உண்மையா போய் இது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். ஷாநவாஸ் அவர்களை பொறுத்தவரையுமே அவர் ஒரு ஆக சிறந்த பேச்சாளர், நல்ல ஒரு அரசியல் புரிதல் கொண்ட ஒரு நபர், முற்போக்கு சிந்தனையாளர். VCK தொடர்ந்து இவங்க ஆதரவு கொடுத்து தாவேகா அரசு மீதான இந்த குற்றச்சாட்டுகளை அவங்க கண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வந்த போதிலுமே ஷாநவாஸ் தொடர்ந்து இந்த அரசை பார்த்து விமர்சிச்சே வந்தார். அந்த வகையில புதிய தலைமுறைக்கு ஒன்றில் அவர் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க தாவேகா மூலியமாக பிஜேபி ஒரு மறைமுகமான ஆட்சியை பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி இது போக இன்னும் முக்கியமான 2 குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருந்தார். திருமாவளவன் அவர்களாவது இவங்க RSS மற்றும் பிஜேபியோட தத்து பிள்ளைகள்னு சொல்லியிருந்தாரு. இவரு நேரடியா வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. என்ன ஆதாரம் இன்னைக்கு ஷாநவாஸ் கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் இதற்கான என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாருன்னா, தொடர்ந்து இன்னைக்கு தாவேகா அரசு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஒரு ஆட்சி புதிதாக அமைக்கப்படும் போது கடந்த ஆட்சி காலங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே அவங்க மாற்றுவாங்க, இடம் மாற்றுவாங்க, சில பேர் நீக்கம் பண்ணுவாங்க. அது எல்லாமே வழக்கமான நடைமுறை தான். ஆனா இவங்க திமுக ஆட்சி காலையில சில அதிகாரிகள்லாம் இருந்தாங்களே, அவங்க திமுக அரசோட அங்க அரசியல் கட்சி தலைவர்களோட இணக்கமா இருந்தாங்கன்னு சொல்லி பல்வேறு, அதாவது தமிழ்நாட்டுக்கு உணர்வு பூர்வமாக உழைத்திருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளை டம்மி போஸ்டிங்க்கு மாத்திட்டு தேர்தல் காலகட்டத்துல பிஜேபி மற்றும் தேர்தல் ஆணையத்தால நியமிக்கப்பட்ட இந்த தலைமை செயலர் சாய்குமார் அவர்களை இன்னும் எதற்காக அதே பொசிஷன்ல இவங்க வச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. இப்ப உங்களோட கேள்வி என்னவா இருக்கும்னா, ஒரு சீஃப் செக்ரட்டரியா அவங்க மாத்தல, இதன் மூலியமாக எப்படி பிஜேபி உள்ள வர முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, முதலமைச்சருக்கு அடுத்ததாக ஒரு முக்கிய பொறுப்பு வகிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீஃப் செக்ரட்டரி தான். இன்னைக்கு தாவேகா அரசு எப்படி இருக்கிறாங்க, எங்களுக்கு இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, டைம் கொடுங்கன்னு சொல்றாங்களே. அப்போ அரசாங்கம் சார்ந்த அனைத்து முடிவுகளும் யார் எடுப்பான்னு பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தான். கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% முதலமைச்சரோட பணிகள் எல்லாமே இவரை தாண்டி தான் போகும். சோ இவரு கீழே தான் பாத்தீங்கன்னா IAS அதிகாரிகள், மற்ற அதிகாரிகள் எல்லாருமே கீழே இருக்கிறாங்க. அதனால இந்த தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா தலைமை செயலரோட பதவி என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு பதவி. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பல்வேறு அதிகாரிகளை மாத்திரீங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா தலைமை செயலர் யாரால் நியமிக்கப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனால. எலெக்ஷன் கமிஷன் என்பது யார் கீழே செயல்படுறாங்க, எப்படி செயல்படுறாங்க, எதற்காக செயல்படுறாங்க என்பதெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க கொள்கை எதிரியால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை நீங்க ஆட்சியில் வச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஆட்சியில நீடிப்பது எல்லாமே தாண்டி அவருடைய அந்த பணிக்காலம் என்பது முடிஞ்சிருச்சு, அவரோட டைம் பீரியட் என்பது முடிச்சிச்சு. இன்னும் அவரோட பணிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் சொல்லி தாவேகா அரசே ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்துக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க பிஜேபி அரசு. இது எல்லாமே பார்த்தோம்னா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை வர ஆரம்பிச்சிருக்கு. அததான் இன்னைக்கு ஷாநவாஸ் அவர்களும் கேட்கிறாரு, நீங்க பிஜேபியோட கைப்பாகவையாக செயல்பட்டு அவங்களால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை இன்னும் எதற்காக வச்சிட்டு இருக்கீங்க? இந்த சாய்குமார் அவர்களை பொறுத்தவரையுமே இதுக்கு முன்னாடி அவர் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஒரு செக்ரட்டரியா இருந்திருக்கிறாரு. அப்போ நீங்க திமுக கூட தொடர்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு அதிகாரிகளை தூக்குறீங்க. அப்ப இன்னைக்கு உங்களோட அரசியல் கட்சி எதிரிகளா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக அவங்க எல்லாருக்கூடயுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவரு. நீங்க அவரை பதவி மாற்றம் செய்யல, அதையும் தாண்டி
அவருடைய பணிக்காலம் என்பது முடிஞ்சிருச்சு, அதை நீங்க நீடிங்கன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னா அதற்கான தேவை என்பது என்னவா இருக்கு? அப்போ இன்னைக்கு முதலமைச்சருக்கு அடுத்துதான் இவர் கீழே தான் எல்லா செயல்பாடுகளும் நடக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, பிஜேபியா நியமிக்கப்பட்ட ஒரு நபர் உள்ள இருக்கிறாரு, அப்போ இங்க யாரோட ஆட்சி என்பது நடக்குது? இதிலும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி எல்லாருமே ஒன்றிய அரசு மாத்தினாங்க. குறிப்பிட்டு நல்லா புரியுற மாதிரி சொல்ல போனா தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலும் எங்கெல்லாம் பிஜேபி ஆளவில்லையோ, பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் இல்லையோ, யாரெல்லாம் பிஜேபியை வலுவாக எதிர்க்கிறாங்களோ அந்தந்த மாநிலங்கள்ல மட்டும் சீஃப் செக்ரட்டரிய கரெக்டா அவங்க மாத்திருந்தாங்க. இப்போ மேற்கு வங்கம் நம்மளுக்கு தெரியும், அங்க திரிணாமுல் காங்கிரஸ் என்பது எப்படி ஒரு வரலாறு காணாத ஒரு தோல்வியை சந்திச்சாங்க, அங்க எப்படி பிஜேபி ஆட்சியை பிடிச்சாங்கன்னு தெரியும். சோ அந்த தேர்தல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா அங்கேயும் சீஃப் செக்ரட்டரிய மாத்தினாங்க. அவருக்கான பதவி காலமும் முடிஞ்சு இன்னும் அங்க நீடிக்கணும்னு சொல்லி அதே அரசு கடிதம் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான சூழ்நிலை என்பது நீடிக்கொண்டு வருது. சரி, இன்னைக்கு இவரை மட்டுமே வச்சு இங்க பாஜக ஆட்சி தான் நடக்குதுன்னு நம்மளால பேச முடியுமா? அதுக்கு பல்வேறு ஆதாரங்களை நம்மளால சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து முன்னாடில இருந்தே வந்தோம்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்கின்ற எல்லா தீர்ப்பும் பாத்தீங்கன்னா ஒரு பாஜக அரசு எந்த தங்கு தடையுமே இல்லாம, எந்த சட்டங்களையுமே கொண்டு வராம, எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சந்திக்காமலே அவங்களோட கொள்கைகள் எல்லாத்தையுமே ஈஸியா தமிழ்நாட்டுல அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா இந்த ரம்ஜானா இப்ப இஸ்லாமிய பண்டிகை ஒண்ணு போச்சுல, அப்போ இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிஜேபி ஆளக்கூடிய வட மாநிலங்கள்ல அவங்க எப்படிப்பட்ட ஒரு தடைகளை, எப்படிப்பட்ட துன்புறுத்தல்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக மேற்கொள்வாங்களோ அதே விஷயம் என்பது தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் தலைமையில ஒரு தீர்ப்பு வருது, தமிழ்நாட்டுல யாருமே குர்பானி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஈஸியாக இப்படிப்பட்ட தீர்ப்பு என்பது வருது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியின் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த குழுவுல யூஜிசியோட நபர்களும் உள்ள இணையணும்னு சொல்லி அவங்க ஈஸியா ஒரு விஷயத்தை மேற்கொண்டாங்க. இது எல்லாமே மக்களுக்கு ஈஸியா புரியலனாலுமே இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா இந்த நீட் தேர்வு முறைகேடு என்பது எப்படி நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். நீட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவுமே போராடும் போது இதை குறித்து ஒரு வார்த்தை கூட தெரிவிக்காமல் இருந்தவர் தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அங்க டெல்லியில போராடக்கூடிய மாணவர்களை எப்படி காவல்துறையை கொண்டு ஒடுக்குனாங்களோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் ஒரு வன்முறையை கையாண்டு மாணவர்களை ஒடுக்குனாங்க. அங்க எப்படி இந்த நேம் பேட்ஜ் இல்லாத போலீசார்கள் வந்து அடிதடியில ஈடுபட்டாங்களோ அதே விஷயங்கள் தான் இங்கேயும் நடந்துச்சு. அப்ப இந்த விஷயத்த மட்டும் வச்சு பார்க்கும்போது அங்க நீட் எதிர்ப்பு பேசக்கூடிய மாணவர்களை ஒடுக்குறாங்க. அடுத்ததா பாஜகவோட ரொம்ப நாள் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ட் வைஸ் ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க வந்து ஒரு வன்முறையை கிளப்பிட்டே இருக்கணும். ரொம்ப நாளே தமிழ்நாட்டுல ஆதி திராவிடர் நலன்துறை ரொம்ப போராடி பெற்ற ஒரு பெயர், இதுதான் இந்த துறைக்கு இருக்கணும்னு சொல்லிக்கக்கூடிய பெயரை ரொம்பவே ஈஸியாக சமூக நீதி நலன்துறைன்னு தாவேக அரசே மாத்தினாங்க. எந்த ஒரு எதிர்ப்புமே அவங்க தெரிவிக்காம இப்படி ஒன்னொன்னா பார்த்தோம்னா பிஜேபியோட அஜெண்டா எல்லாமே ஒன்னொன்னா உள்ள வந்துட்டு இருக்கு. இன்னும் இதெல்லாம் தாண்டி ஒரே விஷயத்துல ஈஸியா புரிய வைக்கணும்னா தமிழ் தாய் வாழ்த்து எப்படி தாவேக அரசு உள்ள வந்த அப்புறமா பார்த்தோம்னா புறக்கணிக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு தெரியும். இது சட்டமன்றம் கூறினதுல இருந்து முதலமைச்சர் அவர்களோட பதவியேற்பு விழால இருந்து இன்னைக்கு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மனோன்மணியன் அவர்களோட இந்த யூனிவர்சிட்டி காலேஜ்ல பட்டமளிப்பு விழால தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடணும்னு சொல்லி ஆளுநர் கிட்ட இருந்து ஒரு சர்க்குலரே வருது. இதுவே திமுக ஆட்சி காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சர்க்குலர் வந்திருக்குமா? அப்போ இவங்க தான் தொடர்ந்து பேசுறாங்க, நாங்க ஆளுநரோடு இணக்கமாக இருப்போம், ரொம்பலாம் தேவையில்லாமலாம் நாங்க பிஜேபி எதிர்க்க மாட்டோம்னு சொல்றாங்க. தேவை இருந்தாலும் எதிர்க்கல, அது வேற விஷயம். கண்ணை மூடிக்கொண்டு நாங்க பிஜேபி எதிர்க்க மாட்டோம்னு சொல்றாங்க, ஆளுநரோட இணக்கமா இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வந்தா எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது பிஜேபி தாமரை அப்படின்ற சின்னத்தோட தான் தமிழ்நாட்டைய ஆட்சி செய்யணும் அப்படின்ற தேவையே கிடையாது. இவர்கள் விசில் புரட்சியின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றதுதான் இன்னைக்கு ஷானவாஸ் அவர்களோட குற்றச்சாட்டா இருக்கு. இன்னொரு விஷயத்த அவர் சொன்னாரு, அதை உன்னிச்சு கவனிக்கணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு டீடாச்சா இருக்கிறாரு, நாங்க கூட்டணியில வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி அங்க கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லி அவர் வெளிப்படையா பேசலாம். அப்ப நீங்க இந்த காரணத்தை யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. ஆமா, ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே திருமாவளவர்கள் நாங்க ஆதரவு கொடுக்குறோம், அன்னைக்கு கூட்டணிக்காச்சும் ஒரு மீட்டிங் நடத்தினாங்களே அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு எல்லாரும் கையை உயர்த்து கொண்டு போஸ்ட் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே செஞ்சாலும் நாங்க தாவேகா கூட்டணியில இடம்பெறுகிறோம் அப்படின்ற வார்த்தையை அவங்க இன்னை வரையுமே திருமாவளவன் அவர்கள் சொல்ல மறுக்கிறார், இன்னும் தயக்கம் காட்டுகிறார். சோ இந்த தயக்கத்திற்கு காரணம் என்பது எங்களுக்கு தாவேகா அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. சோ இந்த 2 குற்றச்சாட்டுகள், ஒன்னு பாத்தீங்கன்னா பாஜக மறைமுகமாக ஆட்சி செய்து திருமாவளவன் அவர்கள் எதற்காக இன்னும் தயக்கம் காட்டுறாரு,
மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு காங்கிரஸால திமுக அல்லாத இந்தியா கூட்டணியை இங்க உருவாக்க முடியலன்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணியில இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், அப்புறம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னைக்கு அதே கட்சிகள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு வலுவான கூட்டணியை உங்களால் உருவாக்க முடியுதா? இன்னைக்குமே அதிகாரப்பூர்வமாக திமுக நாங்க இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் அப்படிலாம் அவங்க சொல்ல. காங்கிரஸ் ஏதாவது ஒரு கூட்டத்துல பங்கு கொண்டாங்கன்னா அந்த கூட்டத்துல நாங்க பங்கு கொள்ள மாட்டோம். ஆனா இந்த இந்திய அளவுல பிஜேபி எதிர்ப்பதுல நாங்க எங்களோட முக்கிய பங்கு கொடுப்போன்றதுதான் இன்னைக்கு டிஎம்கேவோட ஸ்டாண்டு. ஆனா காங்கிரஸை பொறுத்தவரையுமே அவங்க டிஎம்கே விட்டு போயிட்டாங்க, கூட்டணியில இருந்து விலகிட்டாங்க. தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்ன்றதுதான் இன்னைக்கு காங்கிரஸோட விருப்பமா இருக்கு. ஆனா அதற்கு தாவேக அரசோட நிலைப்பாடுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி கட்சிகளோட கூட்டம் என்பது நடைபெற்றுச்சு. அதுக்கு தாவேக அரசுக்கு அழைப்பு விடுத்துமே அவங்க போய் சேரல. இன்னைக்கு தாவேகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, நாங்க இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ள வந்துடும், இந்தியா கூட்டணிக்குள்ள வந்துடும், ஆனா நாங்க பிஜேபி எதிர்க்க மாட்டோம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நீட்டை எதிர்த்து தமிழ்நாட்டுல மாணவர்கள் போராடினாங்களே, ராஜ்மோகன் அவர்கள் கூட எல்லாமே வென்று முடிச்ச அப்புறமா தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக்கம் செஞ்ச அப்புறமா போயிட்டு நாங்களும் சப்போர்ட் தான்ன்ற மாதிரி நின்னார்ல. அந்த கூட்டத்துல கூட பிஜேபின்ற வார்த்தை அவர் சொல்ல. டெல்லியே நீங்க வீழ்த்திட்டீங்கன்னு சொல்றாரு. டெல்லியை வீழ்த்திட்டோம்னா டெல்லியில என்ன இருக்கு, என்னத்தை வீழ்த்தினாங்க, பிஜேபி தானே வீழ்த்தினாங்கன்னு சொல்லணும். சோ அப்படி ஒரு சூழ்நிலை கூட எல்லாருமே படிச்ச மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கூட அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்களே, பிஜேபி நம்ம பேசினா கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற சூழ்நிலையிலுமே பிஜேபி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த ரொம்பவே யோசிக்கிறாரு. அன்னைக்கே மாணவர்கள் சார் பிஜேபி 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 பிஜேபின்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லி அவரை நெருக்கடி பண்றக்கூடிய வீடியோக்களும் வெளியாச்சு. சோ இப்படிப்பட்ட ஒரு தாவேக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழக மாநில உரிமைகளுக்கு எதிராக, தமிழக மாணவர்களுக்கு எதிராக, கல்விக்கு எதிராக எந்த விஷயங்களா பாஜக செய்த போதிலும் பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தை எதிர்க்கிறது ரெண்டாவது விஷயம். பிஜேபின்னு சொல்லக்கூடிய தயங்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க வச்சுக்கொண்டு இந்தியா கூட்டணியில உங்களால இந்திய அளவுல ஒரு பாஜக எதிர்ப்பை நிலைநாட்ட முடியாது அப்படின்றதான் இன்னைக்கு ஷானவாஸோட குற்றச்சாட்டாகவே இருக்கு. இப்ப நான் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தேன். இது போக இன்னைக்கு பிஜேபி மறைமுகமாக நேர்முகமாக தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் நம்மளுக்கு தெரியும். இது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லி நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.